கடந்த 3 நாட்களாக பல தலைவர்கள் பேசிய விஷயங்கள் நம்ம மனசுல போய் அப்படியே பதிகிற மாதிரி இருந்தது. அவர்கள்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மட்டும் அல்ல, வழிகாட்டிகள். அவங்க பண்ண விஷயங்கள், சொல்லி பேசிய விஷயங்கள் நீங்கள் தூங்க விடாமல் எழுப்புற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தும் போது கேட்கும் போதும் நாமெல்லாம் ஒரு புத்துணர்வை பெறுகிறோம். அதை அப்படியே சும்மா சம்மரைஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களை ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட விரும்பலை. ஸோ இந்த இனாகுரேஷன், இந்த 3 நாள் கருத்தரங்கம் நடப்பதற்கு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்களாக திட்டமிட்டு 3 மாதங்களாக பிரமாதமாக ஜூம் மீட்டிங் அண்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர், செக்ரட்டரி, அது மட்டுமல்லாமல் த கிரேட் ஆர்கனைசர் வெங்கடேஷ் பாபு அவர்களுக்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா த மேடம் சுமதி மேடம், பீஷ்மாச்சாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? எனக்கு 2 பீஷ்மாச்சாரி. மதுரையில் பார்த்தீங்கன்னா த கிரேட் பட்டாபிராமன் அவர்கள். சார், நான் ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லும் போது கிளாப்ஸ் பண்ணுங்க சார். நீங்க தூங்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைப்புல தான் சொல்றேன்னு இல்லை. உங்களை எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வேணாமா? எனக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணணும், அதுக்காக தான் சொல்றேன். ஸோ பீஷ்மாச்சாரி இதுல 2 பேர், அதாவது ஒருத்தர் தான் மகாபாரதத்தில். ஆனா அதாவது பட்டாபிராமன் சார் மதுரையில் இருந்துட்டு நமக்கெல்லாம் இந்த மீட்டிங் கன்வென்ஷன் நல்லா நடக்கணும்னு சொல்ற ஒரு பீஷ்மாச்சாரி சார். இதை நடத்தி இங்க சென்னையில் இவ்வளவு சக்சஸா வர்றதுக்கு இன்னொரு பீஷ்மாச்சாரி யார் தெரியுமா? த கிரேட் CMK ரெட்டி சார் அவர்கள். நிஜமாக சார். சார் இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுங்களா? நிஜமாவே சொல்றேன். ஐ மைசெல்ஃப் அண்ட் அப்பா சாமி ரெட்டி, அனந்த சுப்பிரமணியன் 3 பேருமே இந்த மாதிரி ரெட்டி சங்கங்களினுடைய நிகழ்வுகளை ஏதாவது எடுத்து நடத்தணும்னா அண்டர் யுவர் லீடர்ஷிப் நாங்க தயாரா இருக்கோம் சார். CMK ரெட்டி அவர்கள் என்ன மாதிரியான அற்புதம் சார். எல்லா டீச்சரும் பாடம் எடுத்துருவாங்க, எல்லாரும் ஷைனிங் ஆக முடியாது. அவங்க சொல்ற விஷயங்கள் உவமை, உவமேயம், உவமானம் அப்படிலாம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஒன்றிலிருந்து இன்னொன்று 2த்துக்கும் ஒப்புமைப்படுத்தி மனசுல பதிய வைக்கிற மாதிரி பண்றது அதாவது வாட் இஸ் கால்டு குட் டீச்சர். அவங்க மனசுல பதிவாங்க, அதான் இவர் குட் டீச்சர். டாக்டர்லயே பெஸ்ட் டாக்டர். சமூக சேவை எவ்ரி Thursday பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு அருமை. அது மட்டும் இல்ல, எனக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு அட்டாச்மெண்ட். ஐ கேம் ஃப்ரம் ரூரல் ஏரியா, பக்கா அக்ரிகல்ச்சரல், பக்கா விவசாயி, அங்கிருந்து வந்திருக்கேன். த கிரேட் CMK ரெட்டியும் அப்படிதான் வந்திருக்காரு. அப்படின்னும் போது தான் அங்கதான் தெரியுது சார், ஏறு பிடித்தவர் நான் இப்பொழுது மேடையில் நிற்கின்றேன். எது ஒன்னாலும் முடியும் அப்படின்னா ஏறு பிடித்த கை, கவலை இறைத்த கை, அதனால் தான் இங்கே உங்கள் முன்னே நிற்க முடிகிறது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 நாள் நிகழ்வுகளை தொகுத்தளிக்கிறேன். இப்பொழுதுதான் சப்ஜெக்டுக்கே வந்திருக்கேன். இது முன்னோட்டம் தான் சார். ஆக்சுவலி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அருமையா த கிரேட் SRNM அன்னைக்கு தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா SRNM பள்ளியினுடைய தாளாளர் எனது தம்பி த கிரேட் K ராஜசேகரன் அவர்களுடைய அந்த ஸ்கூல் தண்ட மேளம் பிரமாதமா இருந்தது. அந்த தண்ட மேளத்துல தான் வரவேற்பு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி. அவர் ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் சார். இவருக்கு இன்னொரு கிளாப்ஸ் கொடுக்கணும். சுவாமி திருக்கல்யாணம் நடப்பதற்கு என்று துட்டு கேட்ட உடனே முதல்ல எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துட்டாரு, அதுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் சார். இன்று சுவாமி தரிசனம் எல்லாம் வண்டியோட, அதாவது அவருடைய ஸ்கூல் பஸ்ஸோட கொண்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் கொண்டு நிறுத்திருக்காரு, அதுக்கு ஒரு தனியான ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் சார். நன்றி ராஜசேகரன் அவர்களே. அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்த உடனே அருமையான குழந்தைகள் ஸ்ரீநாத் அண்ட் ஸ்ரீநாத், பட்டாபிராமன் அவர்களுடைய பேத்தி, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வைத்தியலிங்கம் அவர்களுடைய பேத்தி, இன்னொரு பேத்தி, 3 பேரும் பிரமாதமா அந்த என்ன சொல்றது பாடல்கள், இறைவணக்க பாடல்கள். அது ஒன்று கணபதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணபதி ப்ளஸ் பெருமாள். பிரமாதமாக இருந்தது சார். நம்ம குழந்தைகளை நாம என்கரேஜ் பண்ணாமல் யார் என்கரேஜ் பண்ணுவாங்க? அதனால தான் இந்த மாதிரி மீட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வரவேற்புரை அப்படின்னு சொல்லும்போது கிருபாகரன் அவர்களை வரவேற்றது மட்டும் அல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எங்களோட இங்கே புரோட்டோகாலில் தான் வரவேற்புரை.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பகலுமா அந்த ஜூம் கால் சொன்ன இல்லையா, செக்ரட்டரினா அப்படிதான் இருக்கணும், அதில் ஒன்றும் பாராட்டு இல்லை. கோவப்படாத ஒரு மனிதர், அதுக்கு தான் சொல்ல வரேன். என்னென்ன சரியான கூத்தல், எங்களுக்குள்ள நல்ல கமெண்ட் இருக்கும். எப்படின்னா, தலைவர் இருக்காரு பாருங்க, போட்டு தள்ளுவார், அது வேற. அடுத்த நிமிஷம் ரொம்ப கோச்சிக்கவே மாட்டார் எங்கள் செக்ரட்டரி. ரொம்ப சந்தோஷம் சார், செமதான் சார். இவ்வளோ ஊண்டிங்களையும் தாங்கிறது எதுக்காக சார்? எதுக்காக தான்? இதுக்குத்தானே அலந்தாய் ராஜகுமாரான்னு திரும்ப மீண்டும் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஏதோ ஒரு போதைக்கு தான் சார். நம்ம அதை நல்லவன் பேர் எடுக்கலாம், வல்லவன்லாம் கிடையாது, நல்லவன், சமூக தொண்டன் இப்படிங்கிறதுக்காக தானே. புரியுதுங்களா? அதனுடைய உச்சகட்டத்தில் இன்றைக்கு வந்து சென்னை புள்ள தமிழ்நாடு முழுவதும் அப்படியே கட்டுக்கோப்பில் வச்சிருக்காருன்னா அது ஓபிஆர் பட்டாபி ரெட்டியார். அதுக்காக சொல்ல வரேன் நான். ஸோ த கிரேட் செக்ரட்டரிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி கடைசியாக தலைவருக்கு நான் வரேன். நான் கடைசியாக அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, சார் யார் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பணம் வந்துடலாம் சார், உள்ளுக்குள்ள மனசு இருக்கணும். இன்னைக்கு இந்த 3 நாள் நிகழ்ச்சிகள் அதுக்கு தொகுத்து அளிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல நினைக்கிறது, உட்கார்ந்துருக்கிற இடத்தையும் சாப்பிட்ற சாப்பாடையும் உட்கார்ந்துருக்கிற இடத்தையும் மறக்கக்கூடாதுன்னுவாங்க. இந்த அரங்கத்தை அளித்த த கிரேட் பெருமாள் ரெட்டி அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அவங்க இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம கரத்த குழி கொடுங்க சார், ஒரு அருமையான கிளாஸ். அதையும் வாங்கி கொடுத்தவர் இங்கே அருமையாக அமைதியாக உட்காந்துக்கிற சிஎம்கே ரெட்டி சார் அவர்கள் தான். அதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சவர். அடுத்ததா த கிரேட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் ரெட்டி சார். சேகர் ரெட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்ததே இல்லை. அருமையான முகம்ன்றல தேஜேஸ் அவருடைய வார்த்தைகள், என்ன அருமையான வார்த்தைகள். என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து வந்தவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களா 120 ஏதோ அது மட்டும்தான் தெரியல, 15 கிராமங்களுக்கு மேலே எஜுகேஷனல் ஹெல்ப் ரெட்டி என மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படி சொன்னார். அவர் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம், நான் உதவி செய்தவனை வாழ்நாளில் திரும்ப நான் பார்க்கவே கூடாது. அது எதுனா, நான் எனக்கு ஈகோ வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைப்பில் சொல்றார். உதவி செய்வேன், மீண்டும் உதவி செய்தவனை, என்னிடம் உதவி பெற்றவனை நான் பார்க்க விரும்பவில்லை. நல்ல அருமையான, நான் இதனோட சேர்ந்து சொல்றேன் சார். தெலுங்கு படத்துல ஒரு அருமையான ஒரு படம் பார்த்தேன் நான். 1 3 3 9 9 81 அப்படியே மல்டிபிள் ஆகும். நீ உன் வாழ்நாளில் வந்து 3 பேருக்கு எஜுகேஷனல் ஹெல்ப் செய்ய வேண்டும். இது என்னுடைய இது. அந்த படத்தை பார்த்த உடனே வாழ்க்கையில் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் ஹெல்ப்பு, அதே மாதிரி 3 பேருக்கு முடிந்தால் வேலை வாங்கி தர வேண்டும். நானும் இன்சூரன்ஸில் இருந்து எவ்வளவோ டிகிரி படித்து ஏதாவது ரெட்டியார் பிள்ளைங்களை வேலை வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறேன். என்னென்னா ஏஜென்சி கோட்டாவில் ஒருத்தரும் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வரல. 30 வருடங்களாக போகநாடில் நான் நிறைய கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமா அணுகுங்கள, நாட் ஃபார் ஏஜென்சி. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு பேக் டோர்னு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதில் கூட வேலை வாங்கி தரேன்னாலும் கூட அந்த பேக் டோரையும் புரிஞ்சிக்காமல் வராமல் இருந்தாங்க. இப்பயும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும். 3 குழந்தைகளை நான் இப்போ சொல்கிறேன், எஞ்சிய எனது வாழ்நாட்கள் 3 குழந்தைகளை முடிந்தவரையில் IAS ஆக்குவேன் என்று இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சபதம் சொல்லிக்கிறேன் சார். அதையும் நீங்கள் எனக்கு பாராட்டணும். அதுக்காக இந்த நேரத்தில் கொடுங்க சார் ஒரு கிளாப்ஸ். அது மட்டும் இல்லை, ரவி சன்னா ரெட்டி புகழ் திரும்பாது விரும்பிக்கலாம் சார். அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து இந்த மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு அரங்கத்தை கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் உணவை கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் வசந்தபவன் கரெக்டாக வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை ஒரு பெரிய லம்சமாக கொடுக்குறாரு. என்ன வேணும், பேகு போட போகிறோம், அமௌண்ட்டு நிறைய ஆகும், சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் சார். நான் கூட மாறணும் அப்படி, நான் கூட நாமெல்லாம் மாறணும். பணத்தை கொடுத்துட்டு என் பேரையே போடக்கூடாது. இந்த மாநாடு சிறக்க வாழ்த்துகிறேன், இப்படிக்கு நலம் விரும்பி. பார்க்க முடியுமா சார்? தி கிரேட் ரவி சன்னா ரெட்டி சார், அதையும் வாங்கி கொடுத்து இந்த சிஎம்கே ரெட்டி சார் 2 பேரையும் சேர்த்து ஒரு வாழ்த்து கொடுக்கலாம் சார். ரொம்ப அருமை சார், அருமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கேபிஜே ரெட்டி அழைப்பு சார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கத்தான் செய்யும். வெளிநாட்டினுடைய தலைவர்கள் இல்லையா அவங்க, வெளிநாடுனா வெளி மாநிலத்தின் தலைவர்கள். கேபிஜே ரெட்டி கூப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராப்பராக அது வரல இது வரலன்னு, பட் இருந்தாலும் அந்த ரெட்டியார் உணர்வுகளுடைய கட்டுப்பட்டு ஓடி வந்துட்டு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி மகன் தான் போல இருக்கு. ஆனால் நிறைய பேரை முன்னேற்றணும். அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டி இன மக்கள் இன்டெலிஜென்ட், அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சயின்டிஸ்டாக மாறணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, 20 பேர்கள், 20 ஸ்டூடெண்ட் அல்லது 20 விஞ்ஞானிகள் அல்லது 20 நபர்கள், இவர்களை ஸ்பேஸில் உட்கார வைக்கணும்.
பெரிய விஷயம் இல்ல. இப்படி எல்லாம் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் கனவு போல இவர் கேபிஜேன்னு பேர் வச்சுக்கிறதுனால இவர் ஒரு ரெட்டி என மக்களுக்காகவே கனவு காண்கிறார். அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க சார். அடுத்ததா மாதா ரெட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், யுனைட்டியா இருக்கணும், பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு திரும்ப அதனுடைய ஃபாலோ அப்பா மாதா ரெட்டி பேசினார் பெங்களூர்ல இருந்து. அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கல் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா இருந்த, நான் எப்பயுமே சொல்றது, ரவீந்திரநாத் அவர்கள் அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், ஒன்றுபடுங்கள் ஒற்றுமையா இருங்கள். அவருடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. சிதறிய மக்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து யாரெல்லாம் வெளியே போறோம்னா சிதறிய மக்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள். அந்த கருத்து நம்ம உள்ளத்துக்குள்ள பதியுது. நாம எங்கிருந்தாலும் சிறப்பா வாழணும்னு சொன்னா வீட்டை விட்டு ஓடினவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு, உட்கார்ந்தவனுக்கு 8ல் அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லி காமிச்சிருக்காரு சார். த கிரேட் பிசினஸ்மேன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் சார். இன்னொன்று சார், எப்பயுமே திரைமறைகளை ரவி சென்னா ரெட்டியை சொன்னது போல இவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேகர் ரெட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம சிஎம்கே ரெட்டினாலும் கூட அதுக்கு பின்னாடி இருந்து கடைசி வரைக்கும் அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து, நீங்கள் ஒவ்வொரு பேக்லையும் லட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தது யாருன்னா, கொடுத்தது சேகர் ரெட்டி. அதை வாங்கி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா த கிரேட் அனில்குமார் ரெட்டி சார். அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நேரமும் இழுக்க முடியாது, ஆனால் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசை. என்ன விஷயம்னா, இங்க நடந்தது பாருங்க, கல்யாணம். திருப்பதிக்கு போய் மூலஸ்தானத்தில் உங்களால் தோமாலா, அர்ச்சனா அந்த மாதிரி சேவைகள் கூட 45 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஆனால் இங்கே சுவாமியே திருப்பதி வெங்கடாஜலபதியே இந்த ஸ்டேஜில் இறங்கி உங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடந்தது இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் இருவர் நிச்சயமா நான் பாராட்டி ஆகணும். அந்த யாருன்னா த கிரேட் நம்ம மதுரை பட்டாபி சார் அண்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் டாக்டர் வெங்கடேஷ் பாபு. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க சார், கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க சார். சார், இந்த நிகழ்வுல என்ன கேட்டீங்கன்னா, உட்காருங்க சார். இப்போதான் முக்கியமான சொல்ல வரேன். 250 நபர்கள் அன்னைக்கு கலந்துக்கிட்டு அருளாசி நமக்கெல்லாம் கிடைச்சதா சார்? கிடைச்சதா? அந்த கிடைச்சதுல நாம பாதி எடுத்துக்கிட்டு பாதி தானம் வழங்குமா? என்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் எனக்குன்னு நினைக்கிறேன்னா நமக்கு தப்பு. நமக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த 250 பாதி ஆக்கடா என்ன சார்? ஒவ்வொருத்தரும் பாதி பாதி 125 தானத்தை உங்களுக்கு 2 பேரும் கொடுத்துலாமா சார்? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்போ சார் உங்க 2 பேருக்கும் எங்களுக்கு கிடைச்சதுல பாதி கொடுக்கிறோம். 125 அருளாசி அவ்வளவும் உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான்.